இந்த தாவேகா ஜெயிக்கும்னு சொன்னவரோட லட்சணம் வந்து ரொம்ப சிறப்பானது. அவர் தான் வந்து மோடி வந்து 360லேருந்து 400 வரைக்கும் போவாருன்னு ப்ரெடிக்ட் பண்ணார் எலெக்ஷன் இந்தியா டுடேல. அது முடிஞ்சு 4 நாள் பொறுத்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதார். ஐயோ நான் இப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான் அப்படின்னு. ஆக்சிஸ் மை இந்தியா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது கடைசியா வந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 2019 பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், 23ல மத்திய பிரதேசம், 24ல மகாராஷ்டிரா, பஞ்சாப்ல 22 எலெக்ஷன், இது மாதிரி வரிசையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து பிசி ஓட்டர் சொல்லிடுச்சு, இந்தியா டுடே சொல்லிடுச்சு. பட் தி சேம் இந்தியா டுடே இப்போ ஆக்சிஸ் இந்தியா வச்சு விஜய் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லுது. இதுல அதிகப்படியான பாதிப்பு அதிமுக, பெரிய அளவுல பாதிப்பு வந்து ஏடிஎம்கே. விஜய் வந்து ஏடிஎம்கே கிட்ட இருந்து அள்ளுகிறார், திமுக கிட்ட இருந்து சுரண்டுகிறார். கடந்த காலங்களில் வந்து எக்ஸிட் போல்ஸ் துல்லியமாக இருந்த ஒரு நாட்கள் உண்டு, ஒரு காலகட்டம் உண்டு. அது மாறிடுச்சு. தமிழகத்தை அவர் சரியா கணிச்சிருக்கிறாரோ பிரதீப் குப்தா, அகில இந்திய அளவுல கோட்டை விட்டு இருந்திருக்கலாம். அப்படி நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. மனசு எதை பிடிக்குதோ அதை ஏற்றுக்கலாம். எல்லா எக்ஸிட் போலும் ஒரே மாதிரி சொல்லும். ஆனா வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடும் மாறி மாறி சொல்லும். ஒப்பீனியன் போல் எடுக்கிறப்ப இருக்கிறத சமநிலைப்படுத்தணுங்கிறதுனால எக்ஸிட் போல்லையும் அதே மாதிரி எக்ஸிட் போல்ல கண்டிப்பா வந்து மோசடி நடக்குதுன்றது உண்மை. எல்லா துறைகள்லையும் எல்லா காலகட்டத்திலையும் காசுக்கு வேலை போகாத சில பேர் இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த உலகத்தை, இந்த வாழ்க்கை, இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றி வச்சிருக்காங்க. நடந்ததை பற்றி எல்லாரும் பேசுகிறோம், நடக்காததை பற்றியும் எப்பயுமே பேசுகிறோம். வழக்கமாக எக்ஸிட் போல் எடுக்கக்கூடிய ஓட்டர் இந்த தடவை ஏன் எடுக்கல? பிரதீப் குப்தா கிட்ட நீங்க ஏன் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்கு எக்ஸிட் போல் கொடுக்கல, நீங்க ஏர்லியரா கொடுத்துருக்கீங்களேங்கிற கேள்வி வைக்கப்பட்டதுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் முதல்லலாம் வந்துட்டு 20-30% தான் பேசுவாங்க. இப்போ 70% மக்கள் வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க யாருக்கு ஓட்டு போட்டோன்னு. ஸோ எங்களோட சாம்பிளுக்கு அது பத்தாது. திமுக நண்பர்கள் கொண்டாடுற அளவுக்கு இந்த கருத்து கணிப்புல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. திமுக வந்து உரிமை தொகையா இருக்கட்டும், இலவச பேருந்து வசதி திட்டமா இருக்கட்டும், பெண்களுக்கு உயர்கல்வி பயிலும் போது அவங்களுக்கு மாதம் ரொம்ப பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து பண்ணாங்களே, ஒர்க் அவுட் ஆகலையா? ஆமா, இப்ப நீங்க அதை பாத்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகளால மட்டும் ஒரு அரசு ஜெயிக்க முடியாது. பட் அவர் நேற்றைக்கு வந்து அவருடைய விஜயோடைய கூட்டம், அதுல வந்த கசிந்த செய்திகள் எல்லாம் ஜெயிச்சோன்னு இங்க வாங்கன்றது ஒரே ஒரு அர்த்தம் தான். ஜெயிச்சா எங்கேயும் போயிடாத, அவனை தூக்கி போடுவானுங்க, இங்க வந்துட்டு நான் பாத்துக்கிறேன்றார். அவ்வளவு. மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். அதாவது எக்ஸிட் போல்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் மீட் பண்றோம். அதாவது நம்ம எலெக்ஷன் முடிஞ்சோடனே மீட் பண்ணணும்னு நினைச்சோம். பட் நம்மளுக்கு நீங்களும் நிறைய பிஸியா இருந்தீங்க. எக்ஸிட் போல்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ வந்திருக்கு. நீங்களும் எக்ஸிட் போல்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அதுல முக்கியமா வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மையான நிறுவனங்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு எட்ஜ் கொடுத்துருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஒரு சில நிறுவனங்கள் வந்து ஏடிஎம்கேக்கு எட்ஜ் கொடுத்துருக்கு. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. கடந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, இந்த வருட எக்ஸிட் போல்ஸ் எப்படி இருந்தது, உங்களோட கம்பேரிசன் என்ன நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல ஏற்கனவே குழம்பி போயிருக்கக்கூடியவர்களை எக்ஸிட் போல்ஸ் மேலும் குழப்பி விட்டுருக்கிறது. எல்லாம் தலையை பிச்சுட்டு சுற்றுறோம். அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை பேசுகிறாங்க. கடந்த காலங்களில் வந்து எக்ஸிட் போல்ஸ் துல்லியமாக இருந்த ஒரு நாட்கள் உண்டு, ஒரு காலகட்டம் உண்டு. அது மாறிடுச்சு. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே அது மாறி போயிடுச்சு. எக்ஸிட் போல்ஸ்ன்றது ஒரு டேஞ்சரஸ் கேம். அது வந்து ஒரு காலத்தில் ஒழுங்காக இருந்தது. அதன் பிறகு வந்து அது உள்நோக்கம் கொண்டவர்கள், தீய புத்தி கொண்டவர்கள், அவங்களால வந்து அது நடத்தப்படுகிறது என்பது தான் வந்து யதார்த்தமான உண்மை. பெரும்பாலானவர்கள். இப்போ சரியான உதாரணம் 2024 மக்களவைத் தேர்தல்களில் மோடி வெற்றி பெற்ற 3வது முறை வெற்றி பெற்ற பொழுது 300, 320, 360, 400 வரைக்கும் போகலாம் எக்ஸிட் போல் சொன்னாங்க. ஆனால் பார்த்துக்கிட்டா 240 வந்து நின்றுது. 303 இருந்த மோடி 240 ஆச்சு, குறைஞ்சிது, கூடல. அப்படி பார்க்கும்பொழுது வந்து இப்போ இன்றைக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 மாநில தேர்தல்களில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி. இப்போ கேரளாலையும் அஸ்ஸாம்லேயும் புதுச்சேரியிலையும் எல்லா எக்ஸிட் போலும் ஒரே டிசிஷன் சொல்கிறாங்க. கேரளாவில் வந்து ஆட்சி மாற்றம் உறுதி. எல்டிஎஃப், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், பினராயி விஜயன் தோற்கடிக்கப்பட்டு யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், காங்கிரஸ் வெற்றிக்கு வருதுன்னு எல்லா எக்ஸிட் போலும் சொல்லுது. அதே மாதிரி அஸ்ஸாமில் எல்லா எக்ஸிட் போலும் ஹிமந்த் பிஸ்வாஸ் பிஜேபி வெற்றி பெறுவா, காங்கிரஸ் தோல்வி அடையும். எல்லா எக்ஸிட் போலும். அதே மாதிரி வந்து புதுச்சேரியில் வந்து என்டிஏ அதே கூட்டணி வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கணும். எல்லா எக்ஸிட் போலும் ஒரே மாதிரி சொல்லும். ஆனால் வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடும் மாறி மாறி சொல்லுது. வெஸ்ட் பெங்காலில் வந்து இழுபறின்னு சொல்கிறான், அப்புறம் டிஎம்சி ஜெயிக்கொன்றான், அப்புறம் காங்கிரஸ் இது மம்தா பிஜேபி ஜெயிக்கொன்றாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்காலை விட
ரொம்ப அதிகமாக வேரியேஷன் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். கிட்டத்தட்ட வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை உள்ள அப்படின்னா ஓரளவு தெரிஞ்ச 2 டிவி, இப்போ என்டிடிவியும் ரிப்பப்ளிக்கும் திமுக ஜெயிக்குன்றான். ஆனால் டைம்ஸ் நவும் நியூஸ் 18ம் அண்ணா திமுக ஜெயிக்குன்றான். இந்தியா டுடே தாவேக ஜெயிக்குன்றான். இப்போ இந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து இவங்க எடுக்கிறாங்கன்றது கிடையாது, இவங்க யாரோடய சேர்ந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட சேர்ந்துக்கிறாங்க. இப்போ டைம்ஸ் நவுன்றவன் ஜேவிசியோட சேர்ந்துக்கிறான். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட சேர்ந்துக்கிறாங்க. இதில் வந்து யார் கட்டுப்படுத்துகிறான்னு நமக்கு தெரியல. அதை கட்டுப்படுத்துகிறாங்களான்றதே வந்து முதல்ல ஒரு கேள்வி எழும்பி நிற்கும். அப்படி கட்டுப்படுத்திக்கிறார்கள் என்பது ஒப்புக்கொள்ளப்படும் பட்சத்தில் யார் கட்டுப்படுத்துகிறாங்கன்றது தெரியல. இந்த 5 தொலைக்காட்சி தவிர நிறைய ஏகப்பட்டது வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்துடுச்சு. புத்தீசல் மாதிரி வந்துடுச்சு. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் எலெக்ஷனுக்கு முன்னால் ப்ரெஸ் கிளப்பில் தினம் எவனாவது ஒருத்தன் உட்காந்து ஒப்பீனியன் போல்னு விட வேண்டியது. ஒருத்தர் நடுப்புற உட்காந்துப்பார், கோட்டெல்லாம் போட்டுக்கின்னு. இப்படி ஒரு லேடி உட்காந்துருப்பாங்க, இப்படி ஒரு லேடி உட்காந்துருப்பாங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் 3/2 பங்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க. அதில் அப்படி பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளி எல்லா ஒப்பீனியன் போல் நடத்தணும்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் நடத்தியிருப்பாங்க. இதில் நம்ம ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட் தினம் காலைல 12 மணி இல்லை சாயங்காலம் 4 மணிக்கு ஒருத்தர் நடுநாயகமாக உட்காந்துருப்பார், கோட்டெல்லாம் போட்டுக்கின்னு. இப்படி ஒரு லேடி உட்காந்துருப்பாங்க, இப்படி ஒரு லேடி உட்காந்துருப்பாங்க. அவங்க கம்பெனி யாரும் கேள்விப்படாத கம்பெனியாக இருக்கும். அவங்க யார் என்னன்னே தெரியாது. அவங்க வந்து அதில் இன்வேரியபிளி வந்து இப்போ 90% வந்து திமுக ஜெயிக்கணும் தான் கொடுத்தது. தினம் யாராவது ஒருத்தர் உட்காந்து திமுக ஜெயிக்கணும்னு ஒரு ஒப்பீனியன் போல். அதே வந்து இப்போ எக்ஸிட் போல்லையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 தொலைக்காட்சிகளை தவிர மற்றபடி கொடுத்தவங்களும் பெரும்பாலானவங்க கிட்டத்தட்ட 7 பேரை என்னமோ திமுக ஜெயிக்கின்றான், 3 பேர் அண்ணா திமுக ஜெயிக்கின்றான், ஒரே ஒருத்தன் அண்ணா திமுக தாவேக்கா ஜெயிக்கின்றாங்க. இந்த தாவேக்கா ஜெயிக்கும்னு சொன்ன அவரோட லட்சணம் வந்து ரொம்ப சிறப்பானது. அவர் தான் வந்து மோடி வந்து 360லேருந்து 400 வரைக்கும் போவாருன்னு ப்ரெடிக்ட் பண்ணார் எலெக்ஷன் இந்தியா டுடேல. அது முடிஞ்சு 4 நாள் பொறுத்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதார். ஐயோ நான் இப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், அதே மாதிரி மகா கட்பந்தன் பீகாரில் 2025 நவம்பர் கரெக்டாக 6 மாதம் மேலே 100 சொச்சம் சீட்டு ஜெயிக்கும்னாரு. அது 40 சீட்டு தான் ஜெயிச்சது. இதுதான் அவருடைய லட்சணம். மற்ற இதே தான் வந்து டைம்ஸ் நவ் ஜேவிசிலாம் 21 வந்து அதிமுக ஜெயிக்கணும்னு கொடுத்தாங்க. இது தலைகீழ போச்சு. அதனால் இந்த எக்ஸிட் போல்ஸ், ஒப்பீனியன் போல்ஸ் நடத்த வரவங்க வந்து இனிமேல் வந்து எப்படி வரணும் நான் நினைக்கிறேன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும், ஏன்னா நிறைய அதில் முறைகேடு நடக்குதுன்னு தெரியுது. இப்போ ஒருத்தன் ஒரு எக்ஸிட் போல் நடத்துகிறான், அதை ஒரு டிவி போடுதுன்னா, எவன் எக்ஸிட் போல் நடத்துகிறானோ அவங்க கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ், ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ், இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா அந்த டீட்டெயில், ஏதாவது ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணுவாங்க, அதோட டீட்டெயில்ஸ், அதோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னு, ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாங்கன்னா அதோட வேல்யூ, அந்த ஓனர்ஸ் பற்றின கம்ப்ளீட் பெடிகிரி. எலெக்ஷன் எலெக்ஷனில் நிற்கிற, எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிற, எம்பி எலெக்ஷன் நிற்கிறேன்னா உன் மீது வழக்குகள் ஏதாவது இருக்கா என்னெல்லாம் நீ சொல்லணும்ல. அந்த மாதிரி வந்து ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் நடத்த வரவங்க அந்த கம்பெனியை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ஓனர்ஸ் தட் இஸ் ப்ரமோட்டர்ஸ் யாரோ அந்த ப்ரமோட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அவங்கள பற்றின ஜாதகம், அவங்க பேர், அவங்க படிப்பு, எங்கே பிறந்தாங்க வளர்ந்தாங்க, கடந்த காலங்களில் எங்கே ஒர்க் பண்ணாங்க, இப்போ எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகள், சின்ன வழக்காக இருந்தாலும் டிராஃபிக் சிக்னலை ஜம்ப் பண்ணாங்க அந்த வழக்குலேருந்து கொலை வழக்கு வரைக்கும் அத்தனையும் முதல்ல சொல்லணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது டிஸ்க்ளைமர், கடந்த 2 தேர்தல்களில் இந்த நிறுவனங்கள் எடுத்த ஒப்பீனியன் போல் அண்ட் எக்ஸிட் போல் இவங்க ப்ரொஜெக்ஷன் என்ன நடந்தது அதை போடணும். இத்தனை கண்டிஷனாலிட்டிஸோட போட்டு வந்தாங்கன்னா இவர்கள் யோகியர்கள்னு சொல்லலாம். இதில் ஒருத்தனும் அதை செய்யறதில்லை, ஒருத்தனுமே அதை செய்யறதில்லை. 2016 எல்லா எக்ஸிட் போலும் மம்தா பானர்ஜி தோப்பாங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி ஜெயிச்சு வந்தாங்க. அதனால் இது ரொம்ப ஒரு விஷமத்தனமான விளையாட்டு. அது ஒரு விஞ்ஞானம், செஃபாலஜின்றது. அது ஒரு காலத்தில் யோகியர்களின் கூடாரமாக இருந்தது. நீங்கள் அயோக்கியர்களின் புகழ். இதில் என்ன ஒரு டவுட் வருதுன்னா, 2-3 கேள்வி வருது. ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ப்ரீ போல்ல நம்ம மேல கருத்து திணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எக்ஸிட் போல்ல தான். இதுல நம்ம மேல கருத்து திணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப ஏன் வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்க போறாங்க? இது முதல்ல ஹையர் பண்ணும்போது ஒப்பீனியன் போல் எடுக்கிறவன் தான் கிட்டத்தட்ட அத்தனை பேரும் எக்ஸிட் போல் எடுக்கிறோம். எக்ஸிட் போலுக்கு மட்டும் மேபி 1 or 2 வரலாம். இது பேக்கேஜாக வாங்கிடுறானுங்க பெரும்பாலும். இது வந்து எப்படின்னு கேட்டால் இதில் மிகப்பெரிய மோசடி நடக்குது. ஏன்னா இது வந்து நல்ல கேள்வி. ஒப்பீனியன் போலில் வந்து ஓகே அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு லாபம் இருக்குது, மக்களை மூல செலவு செய்கிறாங்க. எக்ஸிட் போலில் ஏன் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிட் போலுக்கும் ரிசல்ட்டுக்கும் நடுப்புற 4-5 நாள் தான் இருக்குதுன்னு போது இந்த பேக்கேஜே வந்து அதுக்கான பேக்கேஜ். ஏன்னா வந்து நீ எக்ஸிட் போல் சொல்லாமல் இருக்க முடியாது ஒப்பீனியன் போலில் இருந்தீங்கன்னா. அப்போ இது என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இது வந்து பெரிய பெரிய கட்சிகள் தான் இதை செய்கிறாங்க. உங்களுக்கு வந்து அவங்க அது வந்து பேக்கேஜாக ஒப்பீனியன் போல் எடுக்கும்போது எக்ஸிட் போலுக்கும் சேர்த்து தான் அது போகுது.
அப்படிதான் இதை நம்ம சோ அப்ப அந்த ஒப்பீனியன் போல் எடுக்கிறப்ப இருக்கிறத சமநிலைப்படுத்தணுங்கிறதுனால எக்ஸிட் போல்லயும் அதே மாதிரி எக்ஸிட் result போல்ல கொடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து மோசடி நடக்குதுன்றது உண்மை. Okay. ஏன்னா நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு மனசாட்சி அறிவு நேர்மை இருந்ததுன்னா இப்ப நான் சொல்ற விஷயங்களை செய். இப்போ டைம்ஸ் நான் வந்து ஒரு எக்ஸோட ஒரு நிறுவனத்தோட சேர்ந்துக்கிறோம், ஆக்சிஸ் இந்தியாவோட சேர்ந்துக்குதுன்னா ஆக்சிஸ் இந்தியாவோட கம்ப்ளீட் டீட்டெயில், அந்த ஆக்சிஸ் இந்தியான்றது எந்த கம்பெனி, ஏதாவது ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி தான் இதை பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து அந்த டீட்டெயில்ஸை கொடு. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸு ப்ரொமோட்டர்ஸ் டீட்டெயில்ஸை கொடு. அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை பற்றின டீட்டெயில்ஸை கொடு. இதை விட முக்கியமாக கடந்த 2 தேர்தலோட 16, 21 ஒப்பீனியன் எக்ஸிட் போல உன்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன, ரிசல்ட் என்ன, அதையும் கொடு. அதில் அட்லீஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றேன்? இது எதுவுமே இல்லாம நீ எவனோ வரான் எவனோ பண்றான், இப்போ மார்க்கெட் அதோட இப்போ சாம்பிள் சைஸ் என்ன, அது என்ன மெக்கானிசம், இது பண்ணா எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா அதை வந்து அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், போல் ஆஃப் போல்ஸ்னு போடுறாங்க. இப்போ நடத்தாம போட்டு இப்போ ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அவன் நடத்தினதை போட்டதை தவிர போல் ஆஃப் போல்ஸ் போட்டு 10 போல் வருதுன்னா 10 போல்ல இருக்கிறத எடுத்துட்டு ஆவரேஜ் என்ன, இதை விட ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அதில் ரொம்ப யோக்கியமான ஒருத்தனும் இருப்பான், கேடுகட்ட அயோக்கியனும் அந்த 10ல் இருப்பான். நீ இந்த 10 கூலிக்கு போட்டு எடுக்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து அந்த யோகியம் வந்து அயோக்கியனாக மாறுறான். ஸோ போல் ஆஃப் போல்ஸ் மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயமே இருக்க முடியாது. அதனால தான் ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணவங்கலாம் விலகிட்டாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், இதில் ஓரளவு கடந்த சில ஆண்டுகளாக ஓரளவுக்கு வந்து நம்பகத்தன்மையுடன் ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல நடத்தின ஒரு நிறுவனம் சி ஓட்டர். அவங்க இந்த தடவை கேரளாவுக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு பண்ணல. எல்லாருமே எதிர்பார்த்தோம் சி ஓட்டர் கிட்ட. ஏன் பண்ணல அவன், ஏன் பண்ணலன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அஃப்கோர்ஸ் ஏன் பண்ணலன்றதை அவங்க சொல்லணுன்றதை நம்ம டிமாண்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் கேரளாவுக்கு பண்ணியிருக்கான், தமிழ்நாட்டுக்கு அவன் பண்ணல. ஏன் பண்ணல தமிழ்நாட்டுக்கு? மக்கள் வந்து இங்கே வந்து உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுவாங்கன்றதுக்காக பண்ணலையா, அல்லது வேற ஏதாவது உனக்கு அழுத்தமா பண்ணாதன்னு? ஏன்னா இதில் காசுக்கு வேலை போகாதவன் சில பேர் இருப்பான். எல்லாரும் ஒன்றும் காசுக்கு வேலை போகிறவங்க கிடையாது வாழ்க்கையில். அப்படின்னு தான் அந்த உலகம் என்னைக்கும் முடிஞ்சிருக்கும். எல்லா துறைகள்லையும் எல்லா காலகட்டத்திலையும் காசுக்கு வேலை போகாத சில பேர் இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த உலகத்தை, இந்த வாழ்க்கை, இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றி வச்சிருக்காங்க. ஏன் சி ஓட்டர் இந்த தடவை பண்ணல? இதுல நீங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. எல்லாருமே வந்து ஆக்சிஸ் மை இந்தியா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது கடைசியா வந்து வந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்க சொன்ன 2 விஷயத்த நான் எடுத்துக்கணும். ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது, லைவ்ல அவர் எப்படி வந்து பதிலளிச்சாரு அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். அதே மாதிரி 2025 பீகார் தேர்தலையும் அவர் எப்படி வந்துட்டு அந்த பிரதீப் குப்தா அவர்களுடைய அந்த நிறுவனம் வந்து என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க, அது எப்படி மாறுச்சுங்கிறது முக்கியமான விஷயம். ஆனா அவங்களோட ஹிஸ்டரியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2019 பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், 23ல இது மத்திய பிரதேசம், 24ல மகாராஷ்டிரா அப்படின்னு வரிசையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பஞ்சாப்ல 22 எலெக்ஷன், இது மாதிரி வரிசையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. 2019ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஜக வந்து 303 நம்பரத்தோட அந்த கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொன்னாங்க. கரெக்டா 303 அந்த நம்பரை எட்டுனது பாஜக அப்படிங்கறத பார்க்க முடியுது. 22ல பஞ்சாப் எலெக்ஷன்ல வந்து ஆம் ஆத்மி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஆம் ஆத்மி வந்துட்டு அறுதி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிச்சு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து மத்திய பிரதேசத்துல வந்து நடந்த எலெக்ஷன்ல 23 நினைக்கிறேன், அப்பயுமே வந்து அவங்க பிஜேபி வந்து ஆட்சியை கைப்பற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே சரியா நடந்தது அப்படிங்கறத பார்க்க முடியுது. இது மாதிரி வரிசையா 24 மகாராஷ்டிரா தேர்தல்ல வந்து ஒரு பெரிய குழப்பமான ஒரு தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தது. அப்பயுமே வந்து 24ல வந்து மகாராஷ்டிரால யார் ஆட்சி பிடிப்பாங்கிறத சரியா கணிச்சிருந்தாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. இதெல்லாமே நம்ம அக்கௌண்டபிலிட்டில எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம்ல. திஸ் இஸ் த ப்ராப்ளம். அதாவது வந்து இப்ப நீங்க சொன்னது எதையும் நான் ஒதுக்கி தள்ள தயாரா இல்லை. ஆனா தவறுகள் நடக்கும்போது, அதுவும் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து ஹியூஜ் வேரியேஷன் வரும்பொழுது மனசு வந்து எதை பிடிக்குதோ அதை நம்புது. எல்லாருக்குமே, நான் உட்பட. இப்போ இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களாக வந்து தேர்தல்களுக்கு பிந்தின கருத்து கணிப்புகளை வச்சு பார்க்கும்போது, ஹெவி போலிங்கை வச்சு பார்க்கும்போது, இப்போ ஹெவி போலிங் வந்து ஆட்சிக்கு எதிரானது என்பது பரவலான புரிதல். ஆனால் டிஎம்கே ஈகோ சிஸ்டம் வந்து அது அப்படி இல்லைன்றாங்க. அவங்க கருத்தை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது, நான் மறுக்கல. ஆனால் ரொம்ப சுலபமாக வந்து அவங்க அதை ஒதுக்கி தள்ளுறாங்க பாருங்க, அதை தான் நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். இட் குட் கோ ஐதர் வேன்றோம். கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்ன்றோம். அவங்க இல்லை இதை மட்டும் தான் நீ நம்பணும் போது தான் நமக்கு பிரச்சனை வருது, கோவம் வருது. இப்போ பிரதீப் குப்தாவோட பெடிகிரி ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அவர் சொன்னதில் வந்து சக்ஸஸ் ரேஷியோவும் இருக்குது, ஃபெயிலியரும் இருக்குது.
அப்ப இதை எதை ஏத்துக்கிறது? புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? இது ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல்ல அகில இந்திய அளவுல பாஜக வந்துட்டு இவ்வளோ சீட்டு ஜெயிக்கும்னு அவர் சொன்னது வந்துட்டு தவறா போனதுங்கிறது சரி. ஆனா 2024 தமிழகத்துல வந்துட்டு எப்படி வந்து ரிசல்ட்ஸ் இருக்கும்? கிட்டத்தட்ட வந்து இண்டி கூட்டணி வந்து 37+ ஜெயிக்கும் அப்படின்னாரு. பாஜகவுக்கு 2 இடம் கொடுத்திருந்தாரு, ஏடிஎம்கேக்கு 2 இடம் கொடுத்திருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஸ்வீப் இந்த சைடு. ஆனா அது ரொம்ப சரியா இருந்தது. பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்கிறத பார்க்க முடியுது. தமிழகத்தை அவர் சரியா கணிச்சிருக்கிறாரோ பிரதீப் குப்தா? அகில இந்திய அளவுல கோட்டை விட்டு இருந்திருக்கலாம். அப்படி நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. மனசு எதை பிடிக்குதோ அதை ஏத்துக்கலாம். திஸ் இஸ் தி ப்ராப்ளம். ஓகே. நீங்க சொல்றது எதையுமே நான் ஒதுக்கி தள்ள தயாரில்லை. சரி, நம்ம இது எல்லாமே வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ரப்போசிஷன் வாங்க, அதுல தான் நம்ம பேசி, இது ஒன்றும் ரிசல்ட் கிடையாது. இது மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் வந்து கணிப்பது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம்னுவாங்க. அது உண்மைதான். அது இப்போ பிரணராய் வந்து இந்த விஞ்ஞானத்தை செஃபாலஜி ஆரம்பிக்கும் போது 1989 அதில் தான் அவர் வந்து மேலே வராரு. ராஜீவ்காந்தி தோத்த எலெக்ஷனில் 195 சீட்டு ஜெயிப்பார்னு சொன்னார். அதே மாதிரி 195 சீட்டு ஜெயிச்சான். 100% கரெக்டாக வந்து உக்காந்து அதில் தான் அவர் வந்து புகழ் உச்சத்துக்கு போச்சு. அதுக்கு பிறகு வந்து எத்தனையோ மாநில தேர்தல்கள், எத்தனையோ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவரது வந்து நடந்திருக்குது, சில சமயம் நடக்காமலும் போயிருக்குது. ஆனால் எல்லா ஒப்பீனியன் போலையும் எக்ஸிட் போலையும் சொல்லும்போது அவங்க ஃபைனலாக என்ன சொல்லி முடிப்பாங்கன்னா, இது வந்து ஒன்றும் சயின்டிஃபிக்காக இது ப்ரூவ் பண்ண முடியாது, இது வந்து அது இப்போ அடிஷ்னலாக என்ன போடுறாங்க, இது உடல் நலத்துக்கு தீங்கானதுன்னு போடுறாங்க. அப்படி போட்டு தான் எல்லாத்தையுமே போடுறாங்க. இப்போ எல்லா ஒப்பீனியன் போலும் 8 பேர் திமுக, 3 பேர் அண்ணா திமுக, ஒருத்தர் வந்து டிவிக்கேன்னும் போது எல்லாரும் ஆடி போய் உட்காந்துருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிரதீப் குப்தாவை வந்து சிறுவேலை அறையிற வேலை நடக்குது. ஏன்னா அவர் வந்து 2024 சொன்னது, அப்புறம் மகாகட்பந்தனுக்கு சொன்னது. அது அவர் சொன்னதையும் தாண்டி அவர் லைவ்ல அழுதுங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்போ நீங்க சொல்றது வந்து அவரோட சக்சஸ் ரேஷியோன்றது 19ல இருந்து எடுத்தா நிறைய இடங்கள்ல அவர் சொன்னது நடக்கவும் செஞ்சிருக்கு. இந்த சேம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து 24 அவர் சொன்னது அப்படியே நடந்திருக்கு, ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. ஆனா இது அவரே கூட வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். எனவே இன்னும் 4 நாள்ல உங்களுக்கு வந்து தெரிஞ்சிட போகுது. க்ளோஸ் கால்ன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த எக்ஸிட் போல் விவகாரன்றது வந்து இதுல வந்து நிறைய டுபாக்கூருங்கன்னு வாங்க இல்லையா, ரொம்ப ஷேடி கேரக்டர்ஸ் உள்ள வந்துட்டான். அதுல வந்த பிறகு அந்த போல் ஆஃப் போல்ஸ்ன்றது ரொம்ப உச்சகட்ட அயோக்கியத்தனம். ஒழுங்கா நேர்மையா பண்றவனையும் ஃப்ராடு வேலை பண்ணுறதுக்காகவே வந்தவனையும் ஒன்றா சேர்த்து, அவன் ரிசல்ட் 2 ஒன்றா சேர்த்து இதில் ஆவரேஜ் எடுக்கிறதுன்ற மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. அதை தான் எல்லா சேனலும் பண்ணுறான். போல் ஆஃப் போல்ஸ்ன்ற கான்செப்டே தப்பானது. நீ எப்படி வந்து அந்த ஃபீல்டுலேயே இருந்து ஒழுங்காக இருந்தவனையும் ஃப்ராடு வேலை பண்ணுறதுக்குனே வந்திருக்கான்னு தெரியுது, அவனையும் ஒன்றா சேர்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் திரும்பவும் சொல்கிறேன், நடந்ததை பற்றி எல்லாரும் பேசுகிறோம், நடக்காததை பற்றியும் எப்பயுமே பேசணும். வழக்கமாக எக்ஸிட் போல் எடுக்கக்கூடிய சி ஓட்டர் இந்த தடவை ஏன் எடுக்கல? இப்ப ரகசியம் அதுல கூட இருக்கலாம், ஆன்சர் அதுல இருக்கலாம். யாராவது அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எடுக்காதன்னு சொன்னாங்களா? அல்லது எடுத்தா ரிசல்ட் அவங்களுக்கு எதிராக வந்துருன்றதுக்காக இவரே வேண்டாம் அந்த விஷ பரீட்சை எடுத்த பிறகு அவனுக்கு தேவையான மாதிரி எவனோ ஒருத்தன் அவன் ட்விஸ்ட் பண்ணுவான், நமக்கு ஸ்விங் பண்ண சொல்லுவான், ப்ரெஷர் பண்ணுவான், எதுக்கு அவனை பகைச்சுக்கணும்னு எடுக்காம அவர் விட்டாரா? அல்லது எடுக்காமல் இருக்கிறதுக்கு காசு வாங்கினாங்களா? எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எடுக்காமல் இருக்கிறதுக்கும் காசு வாங்குவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வீஸில் சில டிபார்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கஸ்டம்ஸ்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து கடத்தல் பொருள் உள்ளே வருதுன்னா குறிப்பிட்ட ஆஃபீஸர் வந்து அதுக்கு ஒரு நாள் முன்னாலேயும் பின்னாலேயும் லீவில் போயிடுவார், மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுவார், மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுவார். அந்த மாதிரி லீவ் போட்டு போகிறதுக்கு பல கோடிகள் கொடுப்பாங்க. சிபிஐ விசாரணைக்கு அந்த வழக்கு போகுதுன்னா சிபிஐ வந்து ஏன் லீவ் போட்டான்னு கேட்பான். ஏன்னா இது ஒன் ஆஃப் தி ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். பணம் கொடுத்து ஊரை ஏமாத்துறவன், தப்பு காரியம் பண்ணுறவன் ஒரு குறிப்பிட்ட அதிகாரிக்கு காசு கொடுத்து அவர் வந்து அந்த கன்சைன்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாரு, அல்லது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், இடியில் ஏதோ காரியம் நடக்கணும், அவர் செய்ய மறுக்கிறாருன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நீ லீவ் போட்டு போயிடுவாங்க. ப்ரெஷர் தாங்காமல் சில பேர் லீவ் போட்டு போயிடுவாங்க. அதையும் மீறி நிற்கிறவங்க தான். லீவ் போடுறதும் ஒரு விதமான லஞ்சம் தான். ஏன்னா லீவ் போட்டால் நீ காசு வராமல் இருக்கலாம், அல்லது காசு வாங்கிட்டு லீவ் போடலாம், காசு வாங்காமல் லீவ் போடலாம். ஆனால் அன்னைக்கு நீ டியூட்டியில் இல்லைன்னும் பொழுது சிபிஐ வருதுன்னா, என்கொயரி வருதுன்னா அவன் வந்து என்ன கேட்பான், சிபிஐ என்ன கேட்பான்னா வந்து நீ எதுக்கு லீவ் போட்டணும், அந்த மாதிரி மாட்டினவன்லாம் இருக்கான். ஸோ நான் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சொல்ல முடிச்சிடுறேன், நான் சொல்ல வர ஒரு பாயிண்ட்டு, யூஸ்வலாக எடுக்கிற ஒருத்தன் ஏன் எடுக்கல? சி ஓட்டர்ன்றது ரெகுலராக எடுக்கிறவன்,
அவங்க ஏன் எடுக்கல? இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு நிறுவனத்தோட ஒரு கான்க்ளேவ் நடந்தது. ஒரு டிவி ஒரு சேனலோட கான்க்ளேவ் நடந்தப்போ வந்து ஓட்டர் கருத்து கணிப்பை மேற்கோள் காட்டி, அதாவது இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா திமுக கூட்டணி தான் வந்துட்டு மீண்டும் வந்து ஸ்வீப் பண்ணும் அப்படிங்கிறத ஓட்டர் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பக்கம், எலெக்ஷனுக்கு ரொம்ப பக்கமா நடந்துச்சு. 2 மாசம் ஆமா. சோ அப்ப கூட ஓட்டர் வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. 2 தடவை வெளியிட்டாங்க. அவங்க ஆண்டுதோறும் 2 முறை இந்தியா டுடேக்காக மூட் ஆஃப் நேஷன் ஒன்னு போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து அவங்க இந்த பிப்ரவரியில ஸ்டாலின் சொன்னது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு, அசெம்பிளி கிடையாது. பார்லிமெண்ட் இவங்க அதை ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. டிஎம்கே ஈகோசிஸ்டம் வந்து அது பார்லிமெண்ட் கிடையாது, அது வந்து அசெம்பிளிக்கும் சேர்த்து அவங்களே பேசிட்டாங்க. ஸ்டாலின் சொன்னது ஓட்டர் சொன்னார். அந்த ஓட்டர் இந்த தடவை பண்ணவே இல்லை. அதான் நீங்க சொல்லும்போது எனக்கு அது தோணுது, இவ்வளவு தூரம் முன்னாடி பண்ணிருக்காங்களே ஏன் பண்ணல? வழக்கமா பண்றவன் ஏன் பண்ணல? எவனோ பண்றான், ஊர் பேர் தெரியாதவன்லாம் பண்றான், தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் பண்றான். யூசுவலா இதுல வந்து கிட்டத்தட்ட நம்பர் 1 இதுல யாருன்னா ஓட்டர், எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஏன் பண்ணல? இதுல அது முக்கியமான கேள்வி. அக்னி என்ன பண்ணிருக்கான் பெங்கால்ல. இப்ப பாருங்க, நேத்து வந்து அந்த மெசேஜ் somebody sent me. அவங்க தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு பெங்காலுக்கு அவங்க எக்ஸிட் போல் எடுக்கல. ஆக்சிஸ் மை இந்தியா பெங்காலுக்கு எடுக்கல. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். பதில் சொல்றான் அவங்க வந்து போய் சொல்றாங்கன்றான். பிரதீப் குப்தா கிட்ட நீங்க ஏன் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்கு எக்ஸிட் போல் கொடுக்கல, நீங்க ஏர்லியரா கொடுத்துருக்கீங்களேங்கிற கேள்வி வைக்கப்பட்டதுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் முதல்லலாம் வந்துட்டு 20-30% தான் பேசுவாங்க. இப்ப 70% மக்கள் வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க யாருக்கு ஓட்டு போட்டோன்னு. சோ எங்களோட சாம்பிளுக்கு அது பத்தாது, நாங்க எடுக்கிற சாம்பிளை தாண்டி வந்து இது வந்து கரெக்டா இருக்காதுங்கிறதுனாலதான் நாங்க அதை வெளியிடல அப்படிங்கறது அவர் கொடுக்கிற பதிலா இருக்கு. இப்ப பிரச்சனை வருது உங்களுக்கு. எக்ஸிட் போல்ஸோட நம்பகத்தன்மையிலேயே பிரச்சனை வருது. நான் வந்து ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் ஏஜென்சி which is ஓட்டர். நீ ஏன் பண்ணல? பண்ணாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி they can't afford to keep away from this exercise. அதாவது எக்ஸிட் போல் பண்ணாம இருக்கிறது முடிவு அவங்க எடுப்பது என்பது கடினம். ஏன்னா அது அவன் தொழில். ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய தொழிலாக மாறுமையானால் அவன் விரும்பினா கூட அதுல இருந்து விலகி இருக்க முடியாது. அதுதான் தொழில்ன்றது. அதுவும் ஒன் ஆஃப் த கிரெடிபிள் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ஃபியூ ஷார்ட் கமிங் ஓட்டர் வந்து இப்போ ஸ்டாலினே வந்து முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து இப்போ ஓட்டர் சொல்லிடுச்சு, இந்தியா டுடே சொல்லிடுச்சு. பட் த சேம் இந்தியா டுடே இப்போ ஆக்சிஸ் இந்தியா வச்சு விஜய் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன சொல்றேன், ஏன் ஓட்டர் பண்ணல? அது கண்டிப்பா கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா அதை பத்தி டிஸ்கஷன் அதாவது இந்த எலெக்ஷன் பூரா அவங்க பண்ணலன்னா ஓகே, கேரளா பண்ணிருக்காங்க. கரெக்ட். இல்ல அவங்களும் ஆக்சிஸ் இந்தியா மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா முடிஞ்சிடும். தமிழ்நாட்டுல வந்து டிரான்ஸ்பரன்சி இல்ல, மக்கள் வந்து சொல்ல பயப்படுறாங்க, people are guarded. இப்போ பெங்கால்ல தான் ஒரு சூழலே ரொம்ப ஃபியர் சிச்சுவேஷன் அங்க இருக்குது. பீப்புள் கம்ப்ளீட் ஃபியர்ஃபுல் சிச்சுவேஷன் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஓட்டர் சொல்றானா, இல்ல மக்கள் வந்து வாயை திறக்க மாட்டேன்றாங்க பல காரணங்களுக்காகன்னு சொல்றானா? எதுவுமே ஏன் சொல்ல? நீ வந்து 5 மாநில தேர்தலுக்கும் பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபைன். இதே காலகட்டத்தில் நடந்த 10 நாளைக்கு முன்னால் நடந்த போலிங் நடந்த கேரளாவுக்கு பண்ற, ஏன் இப்ப பண்ணல? மேபி சூட்சமம் அதில் இருக்கலாம். இதுல எனக்கு வந்து இப்ப நான் ஆக்சிஸ் மை இந்தியா வந்துட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல என்னன்னா மகளிர் வாக்குகள் வந்துட்டு திமுகவை காட்டிலும் டிவிகேக்கு வந்து அதிகமாக விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து 34% வந்துட்டு மகளிர் வந்து டிஎம்கேக்கு வாக்களித்திருக்கிறார்கள், 38% வந்துட்டு தாவேகாக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா ஆண் வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎம்கேக்கு தான் வந்து அதிகமா வாக்கு போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 36% போட்டிருக்காங்க. 32% வந்துட்டு தாவேகாக்கு வந்துட்டு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இப்ப இந்த மகளிர் வாக்கு வந்து அதிமுக கிட்ட இருந்து வந்திருக்கா, இது எப்படி வந்து அவங்க கணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. மோஸ்ட்லி அதிமுக கிட்ட வந்ததுதான். தட்ஸ் ட்ரூ. ஒரு விஷயத்துல வந்து பெரும்பாலானவர்கள் ஒத்து போவது எதுன்னா, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், டேமேஜ் வந்து ஏடிஎம்கேக்கு அதிகம் இருக்கும் என்பதுதான் பரவலான ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். இதுல அதிகப்படியான பாதிப்பு அதிமுகக்கு, திமுகவோட பாதிப்பு அதுக்கு அடுத்த கட்டம் தான். பெரிய அளவுல பாதிப்பு வந்து ஏடிஎம்கேக்கு. விஜய் வந்து ஏடிஎம்கே கிட்ட இருந்து அள்ளுகிறார், திமுக கிட்ட இருந்து சுரண்டுகிறார். ஸோ என்டிஏ வந்து கொலாப்ஸ்லாம் சில பேர் பேசுறாங்க, அது எந்த அளவு உண்மை, அவ்வளவு தூரம் போகுமா நமக்கு தெரியல. பட் டெஃபினட்டா வந்து மேசிவ் செட்பேக் ஃபார் என்டிஏ. அதாவது விஜய் ஏற ஏற அடி வந்து 2 பேருக்கும் இருந்தாலும் அதிகப்படியான அடி, லாஸ், பாதிப்பு, தாக்கம், இழப்பு
என்டிஏக்கு தான். தட் இஸ் ட்ரூ. ஓகே. திமுகவுக்கு திமுகவோட இழப்பு என்பது அதிமுக அடுத்த கட்டத்துக்கு தான் வருது. ஸோ இந்த வாக்குகள் எஸ்பெஷலி விமன் ஓட்ஸ்னும் போது பெரிய அளவில் ஏடிஎம்கே ஓட் பேங்கை தான் அவர் எடுத்திருக்காருன்றது தான் வந்து ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்களோட கருத்தா இருக்கு. அதுல நான் ஒத்து போறேன். இதுல இன்னொரு விஷயம், அப்ப வந்து மகளிருக்காக இவங்க பார்த்து பண்ண விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் திமுக வந்து உரிமை தொகையா இருக்கட்டும், இலவச பேருந்து வசதி திட்டமா இருக்கட்டும், பெண்களுக்கு உயர்கல்வி பயிலும் போது அவங்களுக்கு மாதம் ரொம்ப பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து பண்ணாங்களே, ஒர்க் அவுட் ஆகலையா? ஆமா, இப்ப நீங்க அதை பாத்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகளால மட்டும் ஒரு அரசு ஜெயிக்க முடியாது. இப்ப சமீபகால உதாரணம் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி 2024 ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட்ல வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பெனிஃபிஷியரி இருந்தாங்க. பட் ஸ்டில் ஹி வாஸ் டிஃபீட்டட். அது மேசிவ் டிஃபீட். ஸோ பெண்கள் நீ வந்து இப்போ அது என்ன சொல்றாங்க, எங்க காசு தானே நீ கொடுக்குறேன்றாங்க. நிறைய பேர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசும்போது டீப் இன்சைட் த ஸ்டேட் கிராமங்களில் கூட விஜய்க்கு ஓட்டு போட்டனும் போது ஏன் நீங்கள் வந்து இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, விலையில்லா இது இப்போ ஃப்ரீ பஸ் டிரைவ் எல்லாம் கொடுக்குறாங்களேன்றது யார் வீட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக பதில் வருது, இது நம்ம காசு, என் காசு தானே அவங்க கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது மக்கள்கிட்ட. ஆனால் அந்த மாதிரி ஓட்டு போட்ட பெண்கள்கிட்ட கடந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, பரம்பரையாக யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஏடிஎம்கேக்கு போட்டோன்றாங்க. திமுகவுக்கு போட்டோன்னு இப்போ 10ல் வந்து ஒரு 6 பேர் வந்து ஏடிஎம்கேக்கு போட்டோன்னா 3லேருந்து 4 பேர் திமுகவுக்கு போட்டோன்றாங்க. ஸோ அதிகப்படியான பாதிப்பு வந்து விஜய் ஃபேக்டரால ஏடிஎம்கே வாக்கு வங்கிக்கு தான், திமுக வாக்கு வங்கிக்கு அதுக்கு அடுத்தபடியான பாதிப்புன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு புரிதலாக இருக்கு. பட் இருந்தாலும் அந்த டேமேஜ் வந்து டேமேஜ் தான். அது எந்த லெவலுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும்ன்றதுல தான் இப்போ நம்மால் கணிக்க முடியவில்லை. இது வந்து வெறும் சாம்பிள் தான், அது எக்ஸிட் போலோட சாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நான் பார்த்தது சார், அதையுமே டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்துட்டு தாவேகா தொண்டர்களை வந்து தற்குறிகள் அப்படின்னு சொல்ற விமர்சனம் ஓடிட்டு இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனா இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்திருக்கிற அந்த பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா படித்தவர்களுடைய வாக்கு யாருக்கு அதிகமா போயிருக்கு அப்படின்னு பாக்குறப்ப அவங்க வந்து படிக்காதவர்கள் கேட்டகரி பண்ணியிருக்கிறாங்க. படிக்காதவர்கள் 9th படித்தவர்கள், 10th படித்தவர்கள், 12th படித்தவர்கள், டிகிரி படித்தவர்கள்னு அப்படின்னு அவங்க வரிசை கட்டி வைக்கும் பொழுது இங்க படிக்காதவர்கள் வாக்கு வந்து டிஎம்கேக்கு அதிகமா போயிருக்கு, படித்தவர்கள் வாக்கு வந்துட்டு டிவிகேக்கு அதிகமா போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாம்பிள்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா இங்க வந்து முன்னாடி சொல்லப்பட்டது வேற, இங்க வந்து டிவிகே தொண்டர்கள்ல வந்துட்டு எப்படி விமர்சனம் செய்தார்கள் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா இந்த சாம்பிள் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதனால தான் அதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து தேர்தலுக்கு பிந்தின அனாலிசிஸுக்கான சப்ஜெக்ட். இப்போ இது ரொம்ப ஸ்பெகுலேட்டிவா இருக்கும். ஆக்சுவலா வந்து எலெக்ஷனுக்கு பிறகு நம்ம பண்ணக்கூடிய டிஸ்கஷன் தான் வந்து ப்ராப்பரா இருக்கும். இப்போ இந்த படிக்காதவர்கள் வாக்குகள் பெரிய அளவில் திமுகவும், படித்தவர்கள் மத்தியில் வாக்குகள் பெரிய அளவில் விஜய்க்கும் போயிருக்குன்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது எலெக்ஷனுக்கு பிந்தின போஸ்ட் போல் அனாலிசிஸ்ல தான் அதை பண்ண முடியும். இப்ப வெளியூர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் நிறைய பேர், வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். கடந்த காலங்களையும் அப்படிலாம் வந்திருக்காங்க. ஆனா இந்த முறை இந்த எண்ணிக்கையில வரல. ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லாதவங்க வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு போயிருக்காங்க, 10 பைசா வாங்காம. பூத் ஏஜென்ட்ஸ் வந்து காசு வாங்காம உட்காந்துருக்காங்க. ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறவங்க 1 லட்சம் 2 லட்சம் ஃப்ளைட் சார்ஜ் போட்டு வந்து, அதுவும் இப்போ கல்ஃப் கிரைசிஸால, ஈரான் வாரால வந்து ஃப்ளைட் சார்ஜ் எல்லாம் தாறுமாறா ஏறி இருக்குது, வந்திருக்காங்க. வந்துட்டு 1 மந்த் தங்கி எலெக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு ஓட்டையும் போட்டுட்டு போயிருக்காங்க. மெத்த படித்தவர்கள் இருக்காங்க, அதில் வந்து எல்லா ஏஜ் குரூப் அண்டு எல்லா விதமான விமன், மிடில் ஏஜ்டு விமன், வெல்ஃபுல் இருந்தெல்லாம் வந்து HR ப்ரொஃபஷனல்ஸு. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் said that he met a person who is a quantum physicist. குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்றது இன்னைக்கு எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். ரொம்ப க்ரோயிங் ஃபீல்டு, நேரோ ஸ்பெஷலைசேஷன் அண்ட் இட்ஸ் அ க்ரோயிங் ஃபீல்டு. உலகமே வந்து குவாண்டம் சயின்ஸ் நோக்கி தான், அதில் தான் இனிமேல் நிற்க போகுது அப்படின்றாங்க குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்றது. அந்த குவாண்டம் ஃபிசிசிஸ்ட் வந்து நான் விஜய் ஓட்டு போட வந்தான்னும் போது அந்த ஃபினாமினாவை வந்து நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. தெர் இஸ் சம்திங் ஹேப்பன் படித்தவங்க மத்தியில் இருக்கு. சிஸ்டத்து மேலே இருக்க வெறுப்பு இவங்க 2 பேரும் வேண்டான்னு நினைக்கிறவங்க வெறும் படிக்காதவர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, படித்தவர்கள் மத்தியிலும் இருக்காங்கன்றது தான் இதை காட்டு. ஸோ வேரியஸ் ஃபேசட்ஸ், வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க, உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ், விமன் ஆஃப் ஆல் ஏஜஸ் எல்லாருமே தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க.
ஓகே. ரிசல்ட்டுக்கு பிறகுதான் நம்ம இதை நிச்சயமா அது டீடைலா பேச முன்னால வேண்டிய பேசுறதுன்றது வந்து அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க பேசுறதா தான். நிச்சயமா. இதுல அடுத்த கட்டமா நம்ம பாக்குறோம் அப்படின்னா நிறைய கருத்து கணிப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 120ல இருந்து 135 அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு திமுகவுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அப்ப இங்க தனிப்பெரும்பான்மை வரத்துக்கு வாய்ப்பு கம்மியா திமுக? அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப திமுக நண்பர்கள் கொண்டாடுற அளவுக்கு இந்த கருத்து கணிப்புல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜ் ஃபிகரே வந்து 114ல இருந்து 135 ஆர் 120 to 140 தான் வருது. ரெண்டு கணிப்பு வந்து 125 to 145. நேற்று வந்து ஒரு கணிப்பு 114 to 136 தான். ஓகே, போல் ஆஃப் போல்ஸ் அவங்க ஆங்கிள் எடுத்து பார்த்தாலே டிஎம்கே பிளஸ்க்கு இருக்கக்கூடியதுன்னு நம்ம பார்க்கும்போது சம்வேர் பிட்வீன் 120 to 140 வருது. மிடில் ஆஃப் பார்த்து எடுத்தீங்கன்னா 130 135 நீ வச்சுக்கிட்டீங்கன்னா திஸ் இஸ் டிஎம்கே பிளஸ். இந்த முறை உங்களுக்கு வந்து 169 இருக்குது, உங்களுக்கு தனியா 133 இருக்குது. இப்போ 118 இஸ் தி மேஜிக் மார்க் which is the மினிமம் ரெக்யர்மெண்ட். அப்போ 135 தான் உங்களோட நீங்க வருவீங்கன்னு சொல்லக்கூடியவங்களே கொடுக்கக்கூடிய போல் ஆஃப் போல்ஸ் எடுத்து பார்த்தாலே இட் இஸ் ஜஸ்ட் ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா 135 தான் போது. 118 உங்களுக்கு தனியா இல்லை. தென் இட் இஸ் ரெப்புடேஷன் ஆஃப் 2006 ரிசல்ட். 96 சீட்டு கருணாநிதி வாங்கி ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சு நீங்க உட்கார போறீங்களான்ற கொஸ்டின் வருது. அதாவது இந்த எக்ஸிட் போல்ஸ்ல திமுக நண்பர்கள் பெரிய அளவுல கொண்டாடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்றது தான் ஆக்சுவல் ஃபேக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட் எல்லாமே இப்போ இந்த ரெண்டு பேர் என்டிடிவியும் ரிப்பப்ளிக்கும் கொடுத்தது இட் இஸ் 125 to 145. நேற்று டுடேஸ் சாணக்கியா கொடுத்தது 114 to 136. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே ஆவரேஜா யூ கட் இட் அப் டு 135 வச்சுக்கோங்களேன். 135னா 118 உங்களுக்கு வந்து அதுக்கு தாண்டி உங்களுக்கு வந்து 18 பேர் வராங்க உங்களுக்கு வந்து. அப்போ உங்களுக்கு அந்த 118 வரலன்னா 110 + 25 59 தான் நீங்கள் அப்போசிஷனுக்கு அலைன்ஸ் பார்ட்னர்ஸுக்கு கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் நடத்துகிற மாதிரி வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்த போறீங்களா இல்லை கொலிஷன் கவர்மெண்ட் நடத்த போறீங்களா? அது பாருங்க ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா என்னன்னா தனியாக 118 இருந்து நீங்கள் நடத்துனீங்கன்னா இட் இஸ் அ கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட். இப்போ உங்களுக்கு வந்து 110 வந்து வெளியிலேருந்து 25 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்ல இல்லாமன்னா தட்ஸ் கால் மைனாரிட்டி கவர்மெண்ட். மோடி கவர்மெண்ட் இஸ் நாட் அ மைனாரிட்டி கவர்மெண்ட். மோடி கவர்மெண்ட் இஸ் அ ப்ராப்பர் கவர்மெண்ட் பிகாஸ் அலைன்ஸ் பார்ட்னர்ஸுக்கு 240 தான் இருக்குது. பட் அவங்களோட என்டிஏ பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து 293 இருக்குது. அண்ட் தே காட் ரெப்ரசன்டேஷன். ஸோ இட் இஸ் அ கொலிஷன் கவர்மெண்ட். இட் இஸ் நாட் அ மைனாரிட்டி கவர்மெண்ட். வேற 2006 கருணாநிதி ரன் பண்ணது ஃபுல் ஃபிளெஜ்டு மைனாரிட்டி கவர்மெண்ட். ஏன்னா ஒரு 96 சீட்டு தான் வெளியில இருந்த காங்கிரஸ் 36 பாமக 18 சப்போர்ட் பண்ணதால அவர் கவர்மெண்ட் இருக்கு. அவர் கேபினெட்ல அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாமலே நடத்தினார். ஸோ இது இப்போ இவங்களுக்கு வந்து டிஎம்கேக்கு எட்ஜ் இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய கணிப்புகளே அது ஒன்றும் அவங்களுக்கு ஒரு எப்படி முழு அளவில் ஸ்டாலினுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு கணிப்பு கிடையாது அது. ஏன்னா அது 125 to 145 தான் கொடுக்குது. அப்படின்னா வந்து ரிசல்ட் வந்து இப்படியும் அப்படியும் போகலாம். அப்படி போகும்பொழுது வந்து ஆன் தர் அலையன்ஸ் ஒரு டிஎம்கே அலையன்ஸ் அதிகாரத்தை தக்க வச்சுக்கும். ஆனால் வந்து தனி மெஜாரிட்டி வராது என்பது யதார்த்தமாகி போகலாம். அப்படி இருந்ததுன்னா 2006 மாதிரி ஆதரிக்கிற கட்சிகள் வந்து இந்த முறை அமைச்சரவையில் இடம் பெறாம ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அது குறித்து கண்டிப்பா நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அதே நேரத்துல தொடர்ந்து வந்து சிங்கிள் டிஜிட்ல நம்பர் கொடுத்துட்டு இருந்தது டிவிகேக்கு வந்து எல்லாரும் நம்பர் கொடுத்துட்டு இருந்த டைம்ல இப்போ வந்து டபுள் டிஜிட்ல எல்லாரும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது சார். ஸோ டபுள் டிஜிட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கலாம்? அதே இந்த இடத்துல நான் ஆக்சிஸ் மை இந்தியாவையும் நான் டினோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 35% டிவிகேக்கு 35%, டிஎம்கேக்கு 35%, பிளஸ் ஆர் மைனஸ் 2%. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இது வந்து சமாளிக்கிறதா எப்படி தெரியல. அவரு வேற இது கையில விஷயம் இருந்தா ஒரு கார்டடா பிளே பண்றாரா அல்லது அவரால் இவ்வளவுதான் முடியுமான்றது தெரியல. அவர் ஒருத்தர் தான் வந்து ஆட்மேன் இந்த அவுட். அவரு கடந்த காலங்களில் வந்து அவரோட நம்பகத்தன்மை பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் பண்ண கூத்தால அதுல பாதாளத்துக்கு போயிருக்கு. ஆனா நீங்க சொல்றது வந்து 19ல இருந்து அவரோட நிறைய ப்ராஃபசிஸ் வந்து உண்மையாவும் ஆயிருக்கு. பட் எப்பயுமே வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை தான் கையில எடுத்துப்பாங்க. எனவே 3 டேஸ்ல வெளியில வரப்போகுது, அப்போ பார்த்துக்கலாம். சரி சார். இதுல அடுத்ததான் வந்து ஏடிஎம்கே நிலைமை எப்படி ஆகும்? ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஜட்ஜ் பண்ணது வந்து மெஜாரிட்டியா ஏடிஎம்கேக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுமா ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு கேள்வி இருந்ததுல, அது வந்து வாய்ப்பே இல்லாம போயிருமா இந்த எலெக்ஷன்? தெரியல. நம்ம அவங்களை அப்படி ரூல் அவுட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் எல்லா ஒப்பீனியன் எக்ஸிட் போல்ஸும் அவங்கள இக்னோர் பண்ற மாதிரி தான் போறாங்க. ஆக்சிஸ் இந்தியாலாம் 22 சீட்டுனா 22னா டெசிமேட்டட். 22னா வந்து 1/10 234ல 22ன்றது 10ல ஒரு பங்கு. 10ல ஒரு பங்குன்னா ஃபினிஷ்ட், டெசிமேட்டட்னு அர்த்தம். அது கடந்த காலங்களில் அண்ணா திமுகவும் டெசிமேட் ஆயிருக்கு, திமுகவும் டெசிமேட் ஆயிருக்கு. ஆனால் திமுக கிட்ட அண்ணா திமுக டெசிமேட் ஆயிருக்கு, அண்ணா திமுக கிட்ட திமுக டெசிமேட் ஆயிருக்கு.
புது பிளேயர்கிட்ட ஆகுறதுன்றது டேஞ்சர். இனிமேல் எந்திரிக்க முடியாது. ஜெயலலிதாவோட மரணத்துக்கு பிறகு வந்து 3 தேர்தல்களை தோல்வியை சந்திச்சு 4வது தேர்தலில் புது பிளேயர்கிட்ட டெசிமேட் ஆகுறீங்கன்னா ஃபினிஷ்னு அர்த்தம். ஜெயலலிதாவோட கட்சி முடிஞ்சு போச்சு. சார் இதுல இந்த தொகுப்போட நிறைவா என்ன கேள்வி கேட்கணும்னா, நேற்று வந்து பனையூர்ல 233 வேட்பாளர்களையும் வந்துட்டு திரு விஜய் அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு. சந்திச்சு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளியில வந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. எப்படி நடந்துக்கணும், தேர்தல் வாக்குகள் எண்ணிக்கை நாள்ல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஒரு விஷயம் வெளியில வந்திருக்காது, அதிகாரப்பூர்வமா சொல்லல, ஜெயிச்சோன்னே எல்லாரும் பனையூருக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னதா தகவல்கள் வந்திருக்கு. அது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாதுங்கிறதையும் நான் உறுதிப்படுத்திக்கிறேன். அதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆள் பிடிக்கிற வேலை நடக்கும், தூக்கின்னு போடுவானுங்க, ரெசார்ட் பாலிடிக்ஸ், குதிரை பேரம் நடக்கும்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால நீங்க வந்துருங்கன்றார், அவ்வளவுதான். ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா காப்பாற்றணும், எம்எல்ஏங்களை காப்பாத்துறது விஜய்க்கு ஒரு சவால். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னா நிறைய தமாஷ் நடக்கும். இங்கே வந்து நிறைய காமெடி சீன்ஸ் நடக்கும். முதல் முறையாக மாநிலம் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்கை பார்க்கும், ரெசார்ட் பாலிடிக்ஸை பார்க்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு தெரியல, வி டோன்ட் நோ. பட் அவர் நேற்றைக்கு வந்து அவருடைய விஜயோடைய கூட்டம், அதில் வந்த கசிந்த செய்திகள் எல்லாம் ஜெயிச்சோன்னே இங்கே வாங்கன்றது ஒரே ஒரு அர்த்தம் தான். ஜெயிச்சா எங்கேயும் போயிடாத, அவனை தூக்கின்னு போடுவானுங்க, இங்கே வந்துரு, நான் பார்த்துக்கிறேன்றார், அவ்வளோதான். இல்லை, நீ ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சீட்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்துல தான் இப்படி அவசரமான ஒரு மீட்டிங் நடந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்க ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கையை கொடுக்குது. அது என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த ஓட்டு போட்டான்னு சொல்றவன்லாம் உண்மையிலேயே ஓட்டு போட்டானா, அப்படி சொல்றவனுக்குலாம் ஓட்டு இருக்குதா? ஏன்னா வந்து இது லவுடர் ஓட்டு. மற்றவங்களுக்குலாம் ஓட்டு போடலன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க எல்லாம் சைலண்டா இருக்காங்க. திமுக அண்ணா திமுக ஓட்டு போட்டவங்க சைலண்டா இருக்காங்க. வேற விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க அதை சொல்றாங்க. திஸ் இஸ் கால் லவுடர் ஓட்டிங். லவுடர் ஓட்ஸ் இருக்கிற ஒரே காரணத்துக்காக மற்றவங்க தோத்துருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்றவங்களே எவ்வளவு பேருக்கு ஓட்டு இருக்குன்றதும் ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஃபேக்டால இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்க அனுபவம், எஸ்பெஷலி ஜேர்னலிஸ்ட்டுக்கு, 10 பேரை பார்த்தோன்னா 8 பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டேன்றான். திஸ் ஒரு நியூ ஃபினாமினா. நான் பார்க்குற 91லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் எலெக்ஷன்ஸ். இப்படி ஒரு எலெக்ஷனை பார்த்ததே இல்லை. பட் தட் டசன்ட் மீன் தட் இப்போயே விஜய் ஜெயிச்சிருவாருன்னு நான் கன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு இனவே இட் மே பி அ மாஸ் ஹிஸ்டீரியா. நமக்கு நான் பார்க்குறவன்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னா அவன் போட்டானா எனக்கு முதல்ல தெரியாது. ரெண்டாவது, இவன் சொல்றான் திமுக போட்டவன் அண்ணா திமுக போட்டவன் சொல்லலை. அவன் இவனை விட 50 வருஷம் 75 வருஷம் முன்னால பிறந்தவங்க அவங்க எல்லாமே. ஸோ இந்த ஒரு ஃபேக்டை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஃபினாமினா, நான் மறுக்கல. நேற்றைய அவருடைய கூட்டம் பனையூரில் அவர் பேசினது எல்லாமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் உணர்கிறார். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஜெயிச்சா வரக்கூடிய முதல் ப்ராப்ளம், இப்போ இருக்க ப்ராப்ளம் ஜெயிக்கிறது. ஜெயிச்ச பிறகு வர ப்ராப்ளம் ஜெயிச்சவனை காப்பாத்துறது. தூக்கின்னு போடுவானுங்க, கண்டிப்பாக தூக்குவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஒரு தொகுதியில் 40 கோடி 50 கோடி செலவு பண்ணி ஜெயிச்சவன் தோத்தவன், அவங்களுக்கு அந்த கட்சிகள் புதுசாக வந்த ஒருத்தன் ஜெயிக்கிறத வந்து 40 கோடி 50 கோடி செலவு பண்ணுறது எதனால? 200 கோடி ஜெயிக்கலாம் சம்பாதிக்கலான்ட்டு தான் அவன் வரான். அப்போ விட்டுட்டு நிற்கிறவன் வந்து புதுசாக ஒரு கட்சி வருதுன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அவர் தன்னுடைய எம்எல்ஏக்களை காப்பாற்ற விரும்புகிறார், அதனால வாங்கன்றாரு. என்ன நடக்கும்ன்றதை நம்ம 4ஆம் தேதி நைட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே சார்.